ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் ஒரு சிறப்பான வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த என்னோடய பிஏ பிராண்ட் அப்படிங்கிற சேனலை இது வரைக்கும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க இருந்தால் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் எது வேணும் எது வேண்டாம் அப்படின்னு சொல்கிற உரிமை உங்களுக்கு உண்டு அப்படிங்கிற கான்செப்ட் தான் இந்த வீடியோவை பற்றி உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ முதல் விஷயம் பார்த்திங்கன்னா எது வேண்டும் அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடிய விஷயம். அதில் முதல்ல இருக்கக்கூடிய பார்த்திங்கன்னா உங்களுடைய ஊதியம், உங்களுடைய சேலரி. ஸோ சேலரி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உங்களுடைய டைமை ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுறதுனால உங்களுக்கு ஸ்கில் பேஸ்டாக கொடுக்கக்கூடிய ஒரு ப்ரைஸ் தான் சேலரி அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ நம்ம வேணால் சம்பளம், நான் ஒரு இடத்துல வேலை செய்கிறேன், சம்பளம் வாங்கிட்டுருக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். பட் கான்செப்ட் இதுதான். ஸோ ஒரு இடத்துல ஒரு நிறுவனத்துக்காக, ஒரு கம்பெனிக்காக உங்களுடைய நேரத்தை கொண்டு போய் அங்கே ஒதுக்கி அவங்களுடைய முன்னேற்றத்துக்காக பாடுபட்டு, அவங்களுடைய லாபத்துக்காக பாடுபட்டு இருக்கிற உங்களுக்கு அந்த இடத்துல உங்கள் திறமைக்காக கொடுக்கப்படக்கூடிய அந்த சம்பளத்தில், அவங்களுடைய லாபத்தில் தான் உங்களுக்கு கொடுக்குறாங்க இல்லையா? ஸோ உங்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய அது ஒரு உரிமை, அது ஒரு பரிசை என்றைக்குமே வேண்டான்னு சொல்லாதீங்க. காரணம் என்னென்னா, உங்களுடைய நேரத்தை இன்வெஸ்ட் பண்ணுறதுனால அந்த கம்பெனி வளருது இல்லையா? ஸோ அந்த வளர்ச்சியில் உங்களுடைய பங்கும் ஒன்று இருக்குது. ஸோ அதை நீங்கள் மனசில் நினச்சிட்டு உங்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய அந்த அங்கீகாரத்தை வேண்டான்னு சொல்லாமல் அதை ஏற்றுக்கக்கூடிய ஒரு மனப்பக்குவத்துக்கு நீங்கள் கண்டிப்பாக வரணும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பாராட்டுகள், ரிவார்ட்ஸ் அண்ட் ரெகக்னிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதா? நீங்கள் செய்யக்கூடிய ஒரு சிறப்பான செயலுக்காகவோ அல்லது மிகச்சிறப்பாக உழைத்ததற்காகவோ உங்களுடைய கம்பெனிலேயோ அல்லது உங்களுடைய அலுவலகத்தையோ அல்லது வெளிப்புறத்தில் இருக்கக்கூடிய சமுதாயத்தில் இருக்க ஒரு இடத்துலையே உங்களுக்கு ஒரு பாராட்டோ, ஒரு அங்கீகாரமோ, ஒரு புகழ் மாலையோ கிடைக்கிறப்ப அதை வேண்டான்னு ஒதுக்காமல் அதை ஏற்றுக்குங்க. காரணம் என்னென்னா, உங்களுக்கு கொடுக்குறவங்களுடைய மனம் சில நேரங்களில் நோகலாம். ஏன்னா இவ்வளோ தூரம் நம்ம சொல்கிறோம், அதை ஏற்றுக்கலையே அப்படின்னு கூட நினைக்கலாம். அதை விட என்னென்னா, உங்களுக்கு நீங்கள் தகுதியானவர் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த இடத்துல அந்த அங்கீகாரமும் பாராட்டும் கிடைக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல உங்கள் மைண்டுக்குள்ளே வச்சுக்கணும். ஸோ அந்த அங்கீகாரத்தை நீங்கள் பாராட்டுதலையும் ஏற்றுக்கிறதா இருக்கணும். ஸோ இது வேணும் அப்படிங்கிற விஷயமாச்சு. வேண்டாம் அப்படிங்கிற விஷயமும் பார்த்திங்கன்னா 2 விஷயங்கள் இருக்குது. ஒன்று, உங்கள் தேவைக்கேற்ப கிடைக்கக்கூடிய ஒரு தொகை அல்லது ஒரு வருமானம் வர்றப்போ அது பார்த்திங்கன்னா நீங்கள் அதை ஏற்றுக்காத மனப்பக்குவத்துக்கு போகிறது தான் நல்லது. காரணம் என்னென்னா, வாழ்க்கையில் ஆசைன்னு ஒன்று இருக்குது, பேராசைன்னு ஒன்று இருக்குது இல்லையா? ஆசை அப்படிங்கிறது உங்களுடைய லிமிட்டுக்குள்ளே, உங்களுக்கு மனசுக்குள்ளே தோணக்கூடிய, உங்கள் குடும்பத்துக்கு தோணக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் பேராசை அப்படிங்கிறது மற்றவனோட ஆசையெல்லாம் எனக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறது தான் பேராசை. ஸோ ஆசைக்கும் பேராசைக்கும் உள்ள வித்தியாசங்கள் நிறைய இருக்குது. ஸோ ஆசைப்படுங்கள், பேராசைப்படாதீர்கள். அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ உங்களுக்கு தேவையில்லாத ஒரு பொருள் உங்கள்கிட்ட இருக்குன்னா, அது உங்களுக்கானது இல்லை அப்படிங்கிறது கடவுளுக்கு நல்லாவே தெரியும். அதை எனக்கு தேவையில்லைன்னு வேண்டான்னு சொல்லக்கூடிய ஒரு மனப்பக்குவத்துக்கு நீங்கள் வாங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு குடும்பத்துக்கும், அவன் ஒரு பெரிய பணக்காரனாக இருந்தாலும் ஒரு சாதாரண குழி தொழிலாக இருந்தாலும் அவனுடைய குடும்பத்துக்குன்னு சொல்லி போட்டு ஒரு சமுதாய ஒரு அவனுக்கு ஒரு அங்கீகாரம் இருக்கும், சோஷியல் ஸ்டேட்டஸ் இருக்கும். ஸோ அவன் குடும்பத்துக்குன்னு சொல்லி போட்டு ஒரு பாரம்பரியம் இருக்கும் இல்லையா? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குடும்ப பாரம்பரியம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி குடும்ப பாரம்பரியத்தை விட்டோ, உங்களுடைய சோஷியல் ஸ்டேட்டஸை விட்டோ ஒரு இடத்துல உங்களுடைய மரியாதையை இழக்க வேண்டி இருந்தால் அந்த இடத்திலிருந்து வேண்டாம் என்று விலகி செல்லக்கூடிய தைரியம் உங்களுக்கு வேண்டும். அந்த இடத்துல அந்த இடம் பார்த்திங்கன்னா ஒரு கத்தியில் தேனை தடவி உங்கள் கையில் கொடுக்குற மாதிரி தான். கத்தி தான், தேன் தான். ஆனால் அந்த கத்தியில் தேனை தடவி கொடுக்குறப்ப அதில் உள்ள ஆபத்து கத்தியை குத்துறப்ப மட்டும்தான் தெரியும். ஸோ உங்கள் சோஷியல் ஸ்டேட்டஸை விட்டோ, உங்களுடைய ஒரு ஃபேமிலியினுடைய பாரம்பரியத்தை விட்டோ ஒரு இடத்துல உங்களை இழக்கக்கூடிய ஒரு நிலை வந்தால் அந்த இடத்துலேருந்து வேண்டான்னு விலகி இருக்கக்கூடிய ஒரு நிலைக்கு நீங்கள் விடுவது எப்போதுமே நல்லது. ஸோ ஆசைப்படுங்கள், பேராசைப்படாதீர்கள். தர்மம் என்றைக்குமே நிலைத்து நிற்கும் அப்படிங்கிறதுல என்றைக்குமே நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருங்க. மறுபடியும் ஒரு நல்ல அடுத்த வீடியோவில் உங்களை சந்திப்போம். அது வரைக்கும் இந்த பிஏ பிராண்ட் அப்படிங்கிற இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சதுன்னா உள்ளே உற்சாகம் அடைகிறதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you on my next video. Bye.